அழுதுட்டு தான் இருப்போம். எல்லாருமே அழுது தானே இருப்போம். அம்மானா எப்படி விட முடியுமா? கண்டிப்பாப்பா. எல்லா மருமகள்லாம் சுயநலவாதியாக இருக்கிறாங்க அந்த காலத்தில். அம்மாங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. நம்ம அம்மாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மாமியாரும் பார்க்கணும் தெரியும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி அம்மா வரும்போது ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரியலாக கொண்டு வந்திருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பி பாசம் என்ன, அப்புறம் அம்மாவோட பாசம் என்ன, ஃபேமிலி எப்பயுமே ஒன்றா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு புரிய வச்சிட்டாங்க. எமோஷனல் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு? எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுன்னா எப்பயுமே நம்ம கூட இருக்கும்போது யாருக்கும் அருமை புரியாது. கண்டிப்பாக ஒரு இடத்துல போகும்போது கரெக்டாக அவங்க பண்ணது தப்பு. தனியாக போகும்போது தான் அவங்களுக்கு அன்பு புரிஞ்சு அவங்கள போய் நம்ம காப்பாற்றணும், நம்ம அம்மா நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா சென்டிமெண்ட் பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு என்ன? அம்மா சென்டிமெண்ட் பார்க்கும்போது அழுதுட்டு தான் இருப்போம். எல்லாருமே அழுது தானே இருப்போம். அம்மானா எப்படி விட முடியுமா? அது எவ்வளோ தான் நம்ம ஹர்ட் பண்ணாலும் நம்ம அம்மா நம்மளை தேடி வந்துட்டே தானே இருப்பாங்க. தேங்க்ஸ். படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. எந்த எந்த சீனை பார்த்து ரொம்ப எமோஷனாகி அழுதிங்க? அதான் சொன்னேன், அவங்க அம்மாவை பார்க்காம அவங்க ரொம்ப ஏங்குவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப அழுவையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தோன்னே அழுவானுங்க பாரு. அந்த சீனும் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. என்ன பிள்ளைங்களை கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை கைவிடாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். அதுதான் என்னோட படம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நல்லா இருந்தது. மனசில் எங்களுக்கும் வயசாகி போச்சுலப்பா. எங்களோட நிலமையாக நினச்சி பார்த்து கொஞ்சம் அழுதோம். எப்படி இது மருமகங்கள்லாம் பார்த்துக்க மாட்டாங்க? கண்டிப்பாப்பா. எல்லா மருமகள்லாம் சுயநலவாதியாக இருக்கிறாங்க அந்த காலத்தில். அம்மாங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. நம்ம அம்மாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மாமியாரும் பார்க்கணும் தெரிய மாட்டேன். இந்த படம் அதை உணர்த்துச்சா? அந்த படம் நல்லாவே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மை சம்பவத்தை பற்றி தான் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். ரொம்ப உண்மையான சம்பவம். ரொம்ப நல்லா இருந்தது படம். எனக்கு பிடிச்சிருக்கு. லாஸ்ட்ல எப்படி இருந்தது படம்? லாஸ்ட்டு நல்லா லாஸ்ட் சீன் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் ஊர்வசி மேம் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்கண்ணா படம். ஊர்வசி மேடம் ஆக்டிங் எப்படி? நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க மேடம்? ஜேபி ஜே பேபியில் வந்து அம்மா நம்ம குழந்தையில அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். என்ன பண்ணாலுமே அம்மாவை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷனலாக அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு. மாறன் தினேஷ் காம்போ எப்படி? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி அம்மா வரும்போது ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரியலாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். காமெடி சென்டிமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? காமெடியும் இருக்கு, எமோஷ்னலாகவும் இருக்கு. நல்லா இருக்கு படம். ரொம்ப எமோஷனலாக ரொம்ப ஒரு பேக்கேஜான ஒரு படமாக இருக்குது. இந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் அந்த ரீசன் ஒரு 10 இயர்ஸில் அந்த டிக்கெட்டில் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேமிலி படம் சொல்லுங்கள். லேக்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒன்றிடுங்க அந்த கதாபாத்திரம், அந்த ஊர்வசி மேமோட கதாபாத்திரத்தில் நீங்கள் அதை நீங்கள் உள்வாங்க அரசு ரொம்ப இயல்பாக அது கடந்துருக்குங்க. நிறைய விட வந்து நிறைய பேர் கண்களை கழகாங்க. எல்லாம் அவுட் பஸ்டாக சிரிக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் கதையோடு இருக்கிறாங்க. எதுவுமே வந்து ரொம்ப தனியாலாம் தெரியல. படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ரெண்டுமே நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாறன் தினேஷ் இருக்காரு. அதோட அவங்க காம்பினேஷனே பயங்கர ஒரு சூப்பரான ஒரு புது காம்பினேஷனாக இருக்குது. அந்த காம்பினேஷன் ரெண்டு ஒர்க் ஆகுது. செகண்ட் ஹாஃப்மே நல்லா இருக்குது. ரெண்டுமே வந்து லேகுன்னு எதுவுமே இல்லை. ரொம்ப எமோஷனலாக ரொம்ப கமர்ஷியலாகவே இருக்குது படம். அம்மா தான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பயங்கர சூப்பராக கிடையாது. எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? இல்லை படத்தில் வந்து ஊர்வசி மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மாறனோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. படத்தில் வந்து கதையை சொல்லியிருக்காங்களா? ஆமாம். அதான் அம்மா வந்து எல்லாருமே பாருங்கன்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டிய கதையை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்களா இல்லை எதுவும் இல்லை லேக்னு சொல்ல முடியாது. லேக்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். மியூசிக்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே. ஓவரால் படம் ஃபேமிலி. ஆமாம். நல்லா இருந்தது ப்ரோ. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? பிடிச்ச விஷயம் ஊர்வசி மேம் ஆக்டிங், மாறன் அவருடைய ஆக்டிங், தினேஷ் அண்ணா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியுமே வந்து தேட்டர்ஸில் வந்து பாருங்கள் இந்த படம். அம்மா சென்டிமெண்ட்டு. ஸோ இன்னைக்கு விமன்ஸ் டே அதுவுமா வந்து இந்த படத்தை ரொம்ப டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க டைரக்டர் சுரேஷ் மாரி சார். ஸோ ரொம்ப அவரோட ஃபஸ்ட் படம் தான் இது. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த அம்மா சென்டிமெண்ட்டு ரொம்ப லைவாக இருந்தது. இந்த படம் ரொம்ப லைவாக இருந்தது. ஏன்னா நார்மலான ஒரு ஏரியா, எதுவுமே பெருசாக ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே தெரியல. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட் சீனுக்கு அது யாராக இருந்தாலுமே அழுதுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அம்மா எமோஷ்னல் ரொம்ப அதிகமாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. டேரக்டர் சொல்ல வேண்டிய கதையை சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன்.
டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? யா ஓகே சொல்லுங்கள். படத்தோட மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் வந்து அந்த அம்மா பற்றின அந்த மியூசிக் தான் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய விஷயம் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஓவரால் படத்தை ஃபேமிலியே வந்து பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா சென்டிமெண்ட்டு, நம்ம அம்மா சென்டிமெண்ட் வந்து சரண்யா மேம் பண்ணதாக இருக்கட்டும், ராதிகா மேம் பண்ணதாக இருக்கட்டும், நம்ம வேறு வேறு வேரியேஷன்ஸில் பார்த்துருப்போம். இது வந்து புதுசாக இருக்கும். மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும் அது பார்க்கும்போது. தேங்க்யூ. சார் சொல்லுங்கள் சார். ஹலோ. ஸோ வந்து படத்தில் பார்த்ததும் நேரில் நீங்கள் பார்த்ததுக்கும் படத்தில் நேரில் வந்துட்டு ஸ்ட்ரகிள், நேரில் வந்து என்னது ஸ்ட்ரகிள், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், நான் இங்கே இருக்கேன். நேரில் என்னன்னாக்கா ஸ்ட்ரகிள், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நெக்ஸ்ட்டு கோர்ட்டு போகணும், நெக்ஸ்ட்டு வக்கீலை பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணணும். வணக்கம். இதுதான் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து எமோஷன் இருக்காது, ஸ்ட்ரகிள் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க தொலைஞ்சு போயிடுறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுட்டு போகிறேன், டெய்லி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு புடவை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல்லு ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அப்போ எமோஷன் எப்படி வரும்? ஆனால் அதை வந்து எமோஷனை எடுத்துகிட்டு வந்தது எப்போனாக்கா படத்தில் வரும்போது எமோஷன் எப்படி அழுகிற சீன், அப்பயும் நாங்கள் அழுதோம். தேடும்போது ஃபுல்லு தேடணும். நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கத்துறது, பேபி அம்மான்னு சொல்லிட்டு நான் கத்துறது, அப்போது வரும் எமோஷன். ஏன்னா ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு விட்டாச்சு, அவங்க இடத்துல அவங்களே எடுத்துன்னு போயிட்டாங்க. திடீர்னு போயிட்டு பையனை ரெண்டு பேர் வரான் சென்னையில் இருந்துட்டு எடுத்துன்னு போய் திடீர்னு அம்மா காணாம போகிறப்போ அந்த டைமில் வரும் எமோஷன். என்ன இது இப்போ தான் 2 பேர் வந்தாச்சு, குழந்தை ரொம்ப தொழில் காட்டிட்டாவது இட்டு போயிடலாம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, அப்போ எமோஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு டென்ஷனாக இருக்கும், என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்காக காணாமல் போயிடுவோம் அன்றைக்கே, அதாவது மறுநாள் நான் வந்து இட்டு போக முடியாது, இது வந்து உண்மை. ஸோ அப்போல்லாம் வந்து எமோஷனாக இருக்கும் ஃபுல்லு, ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் படம் நடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், இன்னைக்கு ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், எந்த ஒரு ஃபீல்? ரொம்ப அழுதாச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த டென்ஷனு எமோஷனலே சுற்றிட்டு இருப்போம், அப்போ வந்து நமக்கு தெரியாது. ஆனால் உட்காந்துட்டு பார்க்கும்போது வந்து கேமராமேனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சார் பிரிட்டோ சாரோட மியூசிக்கு இதெல்லாம் கொடுத்து, அப்புறம் சித்ரா மேடம் மாதிரி ஒரு நல்ல சூப்பரான 2 சாங் 3 சாங் கொடுத்துட்டு இருக்கும்போது அதை சைலண்ட்டாக உட்காந்து பார்க்கும்போது வந்து எமோஷன் தான் இருக்கும். ஃபுல்லு தொடச்சிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க? ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்குனாங்கன்னாக்கா வந்துட்டு 110% ஏற்றுத்தாகணும். ஏன்னாக்கா இதில் வந்துட்டு ஒரு அம்மா மேலே ஒரு ஃபேமிலி, நம்ம அம்மாவும் இப்படி தான் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றப்ப நிறைய கிளாப்பிங் இருந்தது உள்ள. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நல்லாவே இது அம்மா சென்டிமெண்ட் தாண்டி படத்தில் வேறு ஏதாச்சும் காமிச்சிக்கிறாங்க சார்? அம்மா சென்டிமெண்ட்டோட இதில் வந்து கருத்து கணிப்பு நிறைய இருக்கணும். ஏன்னா வந்து அம்மான்னு மட்டும் கிடையாது, அப்பாவும் வந்து ஒரு இடத்துல வந்து அப்பாவும் இருக்காங்க. அப்பா கூட விட்டுட்டு போயிடுறாங்க, பசங்க எடுத்துன்னு போகிறாங்க, பாப்பான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துன்னு போகிறாங்க. இது வந்துட்டு அம்மாவுக்கு அம்மான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுது, பட் அப்பா கூட ஒரு இடத்துல ஆகுது. அது வந்துட்டு ரொம்ப தப்பு. ஆனால் நான் என்ன சொல்கிறதுனாக்கா வந்துட்டு நான் பண்ணது வந்துட்டு அப்போ நல்லது பண்ணணும்னு பண்ணல, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, இந்த அம்மா வந்து தமிழ்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஒர்க் பண்ணேன். ஆனால் அது வந்து படமாகவும் சொல்லிட்டு அந்த டைமில் நினச்சி பார்க்கல. இப்போ படமாக வருதுன்னும் போது அதை நினச்சி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும். தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாகட்டும், இல்லை கர்நாடகா, பீகார், ஒரிசா, ஆந்திரா, அஸ்ஸாம் எதுவாக இருந்தாகட்டும், அது நமக்கு ஒரு மனசு இருக்கணும். நம்ம வந்து ஒரு நல்லது செய்யணும், யாராவது ஒரு ஃபீலிங்காக இருக்காங்க, பிச்சை கூட வாங்குறாங்க, ஸோ அவங்களுக்கு காசு கொடுக்காதீங்க, ஏதாவது சாப்பாடு மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த அம்மா பண்ணுறோம்.